அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றிரவு ஒரு முழு நாகரிகமே அழியப் போகிறது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மிரட்டல் விடுத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். ஈரானுக்கான ஒரு கடும் எச்சரிக்கையை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தற்பொழுது அவருடைய சமூக வலைதள பக்கமான ட்ரூத் சோஷியலில் பதிவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்று இரவு ஒரு முழு நாகரிகமே அழிந்து போகும், அந்த நாகரிகம் திரும்ப வராது என்ற ஒரு எச்சரிக்கையை டிரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் இது போன்ற செயல் நடக்க வேண்டாம் என்று விரும்புகிறேன், ஆனால் அது நடப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளதாகத்தான் தெரிகிறது என்ற ஒரு கருத்தையும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. முழுமையான ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஒரு குறைவாக அந்த ஒரு சிந்தனைகளுடைய ஒரு மேலோங்கும் திறன் என்பது குறைவாக இருப்பது எனவும், ஆனால் இந்த சமயத்தில் என்ன வேண்டுமானாலும் ஈரானில் நிகழலாம் என்ற ஒரு எச்சரிக்கையும் அவர் குறிப்பிட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்பட்டது. கடுமையான ஒரு தாக்குதல் என்பது ஈரான் மீது நடத்தப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையை நேற்று வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற அந்த ஒரு பத்திரிகை சந்திப்பின் பொழுது டிரம்ப் மற்றும் அவருடைய அமைச்சரவை சகாக்கள் தெரிவித்திருந்த நிலையில் தான் இந்த ஒரு பதிவை தற்பொழுது டிரம்ப் பதிவிட்டுள்ளதை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்று இரவு இது பற்றிய தகவல்களை மீண்டும் தெரிந்து கொள்ளலாம் எனவும், உலகினுடைய நீண்ட மற்றும் ஒரு சிக்கலான வரலாற்றில் ஒரு முக்கிய தருணமாக இந்த ஒரு தருணமானது பதிவாகும். கடந்த 47 ஆண்டுகளாக நடந்து வரும் ஒரு சுரண்டல், ஊழல் மற்றும் உயிரிழப்புகளுக்கு ஒரு இறுதியான முடிவு என்பது இன்று இரவு வரும் என்ற ஒரு கருத்தை அவர் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சுசித்ரா, அதே நேரத்தில் ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாகவும் ட்ரம்ப் ஏற்கனவே கருத்து பதிவிட்டிருந்தார். இன்னும் சில மணி நேரங்கள் தான் அந்த கெடுவுக்கான சூழல் இருக்கக்கூடிய நிலையில் என்ன வாய்ப்புகள் இருக்கிறது? ஹோர்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையும் அதில் ஈரானுக்கு ஏற்கனவே அவர் வெளியிட்டிருந்த நிலையில் அந்த வழியாக செல்லும் கப்பல்களுக்கு அமெரிக்காவினுடைய வரி என்பது விதிக்கப்படும் என்ற ஒரு கருத்தையும் அவர் நேற்றைய செய்தியாளர் சந்திப்பின் பொழுது அவர் தெரிவித்தார். இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் டிரம்ப் விதித்த காலக்கெடு என்பது முடிவடையவிருக்கும் நிலையில் ஈரானும் இந்த விவகாரத்தில் பின்வாங்க போவதில்லை என்ற ஒரு எச்சரிக்கையை அதனுடைய ரெவல்யூஷனரி கார்ட் ஆனது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. எதிர்கொள்வதற்கான ஒரு அனைத்து தயார் நிலைகளையும் தாங்கள் முன்வைத்திருக்கிறோம் என்ற ஒரு பதிலையும் ஈரான் தரப்பானது தற்பொழுது குறிப்பிட்டிருக்கிறது. முக்கியமாக பார்க்கும் இரண்டு தரப்பிற்குமான ஒரு கடுமையான ஒரு வார்த்தை போர் என்பது சமூக வலைதளங்கள் பக்கம் மூலமாகவும் ஒரு புறம் நடைபெற்று வந்தாலும், ஒரு தாக்குதல்கள் என்பதும் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையான ஒரு தொடர் தாக்குதல் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.